நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு தரம் உயர்த்திய நிலையில் 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு இருவேறு இடங்களில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. இருவேறு இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? அருணா, புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக கடந்த மாதம் அரசு அறிவித்தது. இதில் பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை நகராட்சியை சுற்றிய 11 ஊராட்சிகளையும் அவங்க சேர்த்திருந்தாங்க. அந்த 11 ஊராட்சி மக்கள் தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சியாக மாற்றப்பட்டால் எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காது, சொத்து வரி, தொழில் வரி உள்ளிட்ட வரிகள் அதிகரிச்சிடும், இந்த கிராமப்புற ஏழை மக்களால் செலுத்த முடியாது, நாங்கள் ஊராட்சியிலே இருந்துடுறோம் அப்படிங்கறத கோரிக்கையா இருந்துச்சு. ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை நடத்தினாங்க. இந்நிலையில் இன்று திருக்கட்டளை, திருமலையராய சமுத்திரம் ஆகிய 2 ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் வேண்டாம் மாநகராட்சி என்ற அமைப்பினரோடு சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்று காலை தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது வரை நீடித்து வருகிறது. இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மணிகண்டன் இருக்கார், கேட்போம். இப்போ மாநகராட்சி என்பது வளர்ச்சிக்கான பாதைப்பாங்க, அதை எது கண்டிச்சு நீங்க இந்த போராட்டத்தை எதுக்கு முன்னெடுத்துருக்கீங்க? வளர்ச்சிங்கிறது மாநகராட்சினா 10 லட்சம் பேர் மக்கள் இருந்து மாநகராட்சி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த விதியை திருத்தி 1999ல் 3 லட்சம் இருந்தாலே மாநகராட்சின்னு விதியை திருத்தினாங்க. இப்ப புதுக்கோட்டை மாநகராட்சியை உருவாக்குற அறிவிப்புல 2,25,600 தான் மக்கள் தொகைன்னு அரசு கணக்கெடுப்பு சொல்லுது. 3 லட்சம் இருந்தாலே மாநகராட்சின்னு சொன்னதுல அதையும் குறைச்சி 2,5 லட்சமே மாநகராட்சி ஆக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன? இதுக்கான விதியை ஏன் திருத்தி அமைச்சு புதுக்கோட்டை மாநகராட்சி ஆக்குறாங்க? அப்ப இது வளர்ச்சி இல்ல. 2,5 லட்சம் மக்கள் தொகைங்கிறது வளர்ச்சி இல்ல தானே? புதிய ஊராட்சிகளை சேர்த்து பொழுதுமே அப்ப அது வளர்ச்சி இல்ல. வளர்ச்சி இல்லாத ஒரு நகரத்தை நீங்க மாநகராட்சி ஆக்குறீங்க. 8 வயசு பிள்ளைய வயசுக்கார வச்சிருக்கீங்க தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாருங்க, அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. அடுத்து இந்த திருமலைராய சமுத்திரம் ஊராட்சியை சேர்ந்த ஒருத்தர் கேட்போம். சார், இப்போ உங்க ஊராட்சி நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மாநகராட்சி இணைக்கிறது நல்லதா இல்ல அதை கண்டிச்சு எதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துறீங்க? எவ்வளவு பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? ஊராட்சி மாநகராட்சி ஆக்க வேண்டிய அவசியம் தற்போதைக்கு கிடையாதுன்னு தான் எங்களோட பார்வையா இருக்குது. அது மட்டும் இல்லாம 70% மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலையும் ஏழ்மையான நிலையில் தான் வாழக்கூடிய மக்களா இருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்க கூலி தொழிலையே நம்பி இருக்கிறாங்க. இவங்களால வீட்டு வரி, சொத்து வரி இதெல்லாம் உயர்ந்துச்சுன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. மற்றும் 100 நாள் வேலை அவங்களுக்கு இன்றைக்கு அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வீட்டில் உள்ள கணவர்களையும் யாரையும் நம்பி, மகன்களையும் நம்பி இல்லாம அவங்க சொந்தமா குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி செலவையோ குடும்ப செலவையோ பண்ணக்கூடிய அந்த தொகை அவங்களுக்கு ஏதுவா இருக்கிறதுனாலையும் அவங்க தொடர்ந்து இந்த அறிவிப்பை கைவிட கோரி அரசாங்கத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து இதை அரசாங்க கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாட்டி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துறதுக்கு நாங்கள் தயாரா திட்டமிட்டு இருக்கோம். அக்கா, இப்ப பெண்கள் அதிகமா இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. திருக்கட்டளை இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், பெண்கள் அதிகம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு மாநகராட்சியா மாற்றல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க சார். நாங்க எப்படி நாங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம தான் ஆம்பளை குடியக்கார ஆம்பளைய வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? குடிக்கிறவங்க 10 ரூபா காசா கண்டா குடிக்க போறாங்க. எங்களுக்கு பொம்பளைகளுக்கு 100 நாள் வேலை, எங்களுக்கு இருக்க கூரை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு வசதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது. நாங்க எதுவும் மாநகராட்சி எங்களுக்கு வேணாம், நகராட்சியவே இருந்தா போதும். சார், இப்ப நீங்க முக்கியமா ஒரு குற்றச்சாட்டு சாட்டினீங்க. இதுல என்ன காரணம் சொல்ல வர்றீங்க? காரணம் என்ன, இங்க உள்ள கிராம பகுதி இன்னும் முன்னேறவே இல்லை. இங்க 100 நாள் வேலை திட்டம் போயிடும். அது இல்லாம ஒன்றியம் மூலம் கிடைக்கக்கூடிய மானியங்கள் அது கிடைக்காம போயிடும். வேற எந்த வித அடிப்படை வசதியும் கிடைக்காம போயிடும். இன்னும் சொல்ல போனா தாலிக்கு தங்க திட்டம், திருமண திட்டம், இது மாதிரி திட்டங்கள்லாம் மாநகராட்சியெல்லாம் அந்த மக்களுக்கு கிடைக்காம போயிடும். விவசாயம்லாம் இங்க பாதிக்கப்பட்டு போயிடும். இந்த மக்கள் இன்னும் வன்மை போட்டிலிருந்து இன்னும் முன்னேற வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஓலை குடிசை வீடுகள் நிறைய இருக்கு, கூரை வீடு நிறைய இருக்குன்னா ஓட்டு வீடா கூட மாறல. இப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க மாநகராட்சினா இவங்களுடைய எவ்வளவு வரி கட்ட முடியும்? இவங்களால தாங்க முடியாது. இப்ப 436 வரி கட்டுறவங்க 5 மணி நேரம் கூட கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். இங்க ஊராட்சியில பிரச்சனை கிடையாது. ஊராட்சி தலைவட்டி நாங்க சொல்லுவோம், மெதுவாக கட்டிக்க செஞ்சுக்கிடுவோம். ஆனா மாநகராட்சி ஆயிடுச்சுனாக்க அவங்க வரி மேல வரி போட்டுவாங்க, சொத்து வரி போடுவாங்க, கல்வி வரி போடுவாங்க. இது இல்லாம பல மணக்கடை போடுறாங்க, இடம் சும்மா இருந்தா அதுக்கு மாதிரி போடுறாங்க. ஆனா மாநகராட்சி ஆகிறதுனால இந்த மக்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. அதனாலதான் வேண்டாம் சொல்றோம். அருணா, இந்த பகுதி மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தங்களுக்கு கிராமப்புற மக்கள் அதிகம் வசிப்பதாகவும், இது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் அடித்தட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும், அது மட்டுமல்லாமல் சொத்து வரி உள்ளிட்ட வரி உயர்வுகள் ஏற்படும். அதனால எங்களோட கருத்துக்களை கேட்காமையே மாநகராட்சியாக தரம் உயர்த்திட்டாங்க. கண்டிப்பா எங்களை மாநகராட்சிகளை சேர்க்கக்கூடாது என்பது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதை வலியுறுத்தி தான் திருமலைராய சமுத்திரம், திருக்கட்டளை உள்ளிட்ட ஊராட்சி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாளை முள்ளூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்களும் போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. அருணா,
உயர்த்தப்பட்ட மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்க வேண்டாம் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதற்காக தான் அவர்கள் உண்ணாவிரத போராட்டமும் இருந்து வருகின்றனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.